ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு பூரி ஜெகநாத் கோயிலை பற்றி சொல்லட்டுமா? பூரி ஜெகநாத் கோயில் ஒடிசால இருக்கு. அந்த கோயிலில் நிறைய விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு சொல்லட்டுமா? உம், கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு நாள் காட்டில் வேடிக்கை பார்த்துட்டு புல்லில் உட்காந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு வேட்டைக்காரன் மானுக்கு தான் குறி வச்சானாம். ஆனால் அது குறி தவறி அவரோட பாதத்தில் குத்தி ரத்தம் வந்து பாவம் அவர் இறந்துட்டார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் இறந்தப்போ அந்த வேட்டைக்காரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா கிருஷ்ணரோட உடலை வந்து எரிச்சிட்டான். அவருடைய உடம்பு எரிஞ்சாலும் அவரோட இதயம் மட்டும் எரியவே இல்லை. அதாவது அந்த இதயம் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். அந்த இதயத்தை எடுத்து உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, சாம்பல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இதயம் மட்டும் எரியல இல்லையா? அதை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கட்டையில் வச்சு உள்ளே வச்சு கட்டி கடலில் வந்து விட்டுடுறான். அவன் கடலில் விட்டதுனால அந்த கடல் வந்து அது அன்னைக்கு நைட் ஃபுல்லாக அந்த கடலில் தான் அந்த ட்ராவல் ஆகுது அந்த கட்டை. இந்திர யுத்மன் அப்படின்ற ஒரு அரசனோட கனவுல கிருஷ்ண பரமாத்மா போய் இந்த மாதிரி ஒரு புனிதமான கட்டை ஒன்று மிதந்துக்கிட்டு வருது, அந்த கட்டையை எடுத்து நீ வந்து சிலை செய்யு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதேக்கேத்த மாதிரியே அந்த அரசரும் குழப்பத்தோட மறுநாள் காலையில பீச் அண்ணா வந்து பாக்குறாரு. அதுக்கேத்த மாதிரியே அந்த இடத்துல அந்த கட்டையும் மிதந்துக்கிட்டு வருது. ஆச்சரியம், அதிசயம், என்ன பண்ற நம்பர் நம்ப முடியலையா அப்படின்னு தெரியல. ஆனா கிருஷ்ணரோட கட்டளை அப்படின்றதுனால அந்த கட்டையை எடுத்துட்டு போயிட்டு சிலை செய்யறதுக்காக போறாரு. விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு சிற்பி வந்து அந்த சிலையை செஞ்சு தர ஒத்துக்கிறாரு. விஸ்வகர்மா சிலையை செய்யறதுக்காக ஒத்துக்கிட்டாலும் அவர் ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறாரு. என்ன அப்படின்னா அவர் சிலை செய்யற வரைக்கும் அந்த அறையை வந்து யாரும் திறந்து பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது ஒரு ரூம்ல அவர் சிலை செய்யறாரு அப்படின்னா அந்த ரூமோட டோரை வந்து அவர் லாக் பண்ணிடுவார் உள்ள இருந்து. அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றதா கண்டிஷன். இது வந்து கிருஷ்ணருடைய கட்டளை, இந்த சிலை செய்யறது அப்படின்றதுனால சிலையை சிறப்பா செய்யணும் அப்படின்றதுனாலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் விஸ்வகர்மா சொன்னதுக்கு ஒத்துக்கிறாரு. விஸ்வகர்மாவும் தன்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்றாரு. ரூம்குள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா ராஜா வந்து போறாரு. அந்த சவுண்டு கேட்குது, சிற்பி வந்து உள்ள சிலை செய்யற சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னா ஓகே வேலை நடக்குது அப்படின்ற மாதிரி எண்ணிட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி ரெகுலரா நடக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சத்தம் வந்து கேட்கறது வந்து நின்றுடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லா அந்த சத்தமே கேட்கல. சத்தம் கேட்கலன்னா எப்படி நமக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா? வேலை நடக்குதா இல்லையா? வேலை முடிஞ்சிருச்சா இல்ல பாதியிலே நின்றுச்சா அப்படின்ற டவுட்ஸ் வரும் இல்லையா? அதனால ராஜா என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாரு. விஸ்வகர்மா செம்ம கோவம். நான் வந்து உங்ககிட்ட ஒரு கண்டிஷன் தான் போட்டேன். நீ கண்டிஷன் எப்படி மீறலாம்? நீ கதவு திறக்கக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருந்தப்போ நீ வந்து கதவு திறந்து பார்த்துட்ட. ஸோ வந்து நான் சிலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். அதனால அவருடைய கைகள் வந்து முடிக்கப்பட்டு இருக்காது. குட்டி குட்டியா இருக்கும். ஆனா சிலை வந்து 3 சிலை இருக்கும் அந்த இடத்துல. ஒண்ணு வந்து ஜெகந்நாத், பாலபத்ரி, அப்புறம் சுபத்ரா. ஜெகந்நாத்ன்றவரு கிருஷ்ணரோட சிலை. தென் பாலபத்ரி அவரோட அண்ணர். தென் சுபத்ரா தங்கை சிலை. அந்த 3 சிலையுமே கருப்பு, வெள்ளை, சிவப்பு அப்படின்னு 3 கலர்ல இருக்கும். அந்த கலர் வந்து ஒரு கலரும் ஒவ்வொரு விஷயத்த குறிக்குமா. அந்த சிலையோட கண்கள் வந்து பெருசு பெருசா ரொம்ப உணர்ச்சி மிக்க சிலைகளா நார்மல் கோவில்ல இருக்கிற மாதிரி இல்லாம அது ஒரு டிஃப்ரெண்டான சிலையா குழந்தைகள் வடிவத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் கருப்பு கலர் வந்து கிருஷ்ணருடைய கலர், அதாவது ஜெகநாத் பெருமாளுடைய கலர் வந்து கருப்பு கலர். சிகப்பு, வெள்ளை அப்படின்னு 2 கலர்ல இருக்கு. இன்னும் 2 கலர் வந்து பாலபத்ரி அண்ட் சுபத்ராக்கு. சிவப்பு என்ன குறிக்குது அப்படின்னா மக்கள் நம்மளை பார்க்க வராங்க அப்படின்ற சந்தோஷத்தை சிவப்பு குறிக்கிறதாகவும், வெள்ளை அவங்களுடைய அமைதி அப்புறம் சாந்த நிலையை வெள்ளை குறிக்கிறதாகவும், தென் கருப்பு வந்து நம்மளை பார்க்க வர பக்தர்கள் சீக்கிரமே அவங்களோட வீட்டுக்கு திரும்ப போயிடுவாங்க அப்படின்ற கவலையை குறிக்கிறதாகவும் கருப்பு வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த கோவில்ல வந்து ஸ்நான யாத்திரை சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைம்ல அந்த நாள் அன்னைக்கு வந்து 108 குடம் அபிஷேகம் பண்ணுவாங்க ஸ்நான யாத்திரை அப்போ. 108 குடம் அபிஷேகம் பண்றதுனால
கடவுளுக்கு வந்து சளி பிடிச்சுக்குது, உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கை வந்து வருது. ஏன்னா வந்து அங்க ராமரோட இதயம் அங்க கிருஷ்ணரோட இதயம் அங்க இருக்கிறதுனால, இன்னமும் அந்த சிலைக்குள்ள அந்த இதயம் வந்து துடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்றத நம்புறாங்க இல்லையா? அதனால அந்த ஸ்நான யாத்திரை பண்றது மூலியமா கடவுளுக்கு வந்து கோல்ட் ஆயிடும், சளி பிடிச்சுக்கும் அப்படின்றதுனால, அனந்தார அறை அப்படின்ற ஒரு அறையில வந்து மூலிகை வைத்தியம் வந்து ஜெகந்நாத் பெருமாளுக்கு பண்ணப்படுது. அந்த அறையில இருக்கிறப்போ, எந்த மக்களாலயும் ஜெகந்நாத் பெருமாளையும், இல்ல பாலபத்ரி, சுபத்ரா 3 பேரையுமே பார்க்க முடியாது. ஸோ, அவங்க அந்த இது முடிச்சுட்டு வரப்போ, ரத யாத்திரை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திருவிழா மூலியமா வராங்க. 3 பேருடைய தேருமே மிகப்பெரிய பெரிய தேரா இருக்கும். நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அதில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நெறைய டான்ஸு, மியூசிக்கு, கலை நிகழ்ச்சிகள் நெறைய நடந்து செம்ம கிராண்டா நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல் வந்து ஒடிசால அதுவும் ஒண்ணு. ஸோ இந்த மாரிலாம் ரொம்ப கிராண்டா நடக்கும் அந்த ஃபெஸ்டிவல். குண்டிச்சா அப்படின்ற ஒரு கோவிலுக்கு வந்து பூரி ஜெகநாத் டெம்பிள்லேருந்து குண்டிச்சா டெம்பிள்க்கு வந்து இந்த தேர் மூலியமா 3 பேருமே போவாங்க. அந்த குண்டிச்சா டெம்பிள்ல 9 நாட்கள் அவங்க வந்து தங்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து நம்பப்படுது. அதாவது தங்கியிருந்து அங்கருந்து அவங்க ரிட்டர்ன் போவாங்க. அங்க வந்து 9 நாட்கள் அவங்க வந்து ஸ்டே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல இன்னும் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் அப்படின்னா, நார்மலா ஒரு கொடி வந்து காத்து வீசுற சைடுல பறக்கும். நம்ம ஒடிசால பூரி ஜெகன்னாத் டெம்பிள்ல ஆப்போசிட் சைடுல வந்து அந்த கொடி பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கடல் அலையோட சத்தம் கோவில் வாசல் வரைக்கும் தெளிவா கேட்கும். ஆனா கோவில் உள்ள போன பிறகு அந்த சத்தம் நின்னுடும். அந்த கோயிலோடைய நுழைவாயில்கள் அந்த அலையோட சத்தத்த முழுங்குன மாதிரி இருக்குமா அந்த கோயிலுக்குள்ள போனா. தென் எந்த ஒரு பறவையுமே கோவிலோடைய மேல, இந்த கூரை மேல வந்து பறக்காது அப்படின்றது வந்து சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த கோவில் இருக்க அந்த கிச்சன்ல எரியிற அந்த நெருப்பு 1000 வருஷமா எரிஞ்சுகிட்டே தான் இருக்கு. இதுவரைக்கும் இன்னும் அந்த நெருப்பு அணையல அப்படின்றது தான் அங்க இருக்க ஸ்பெஷலான விஷயங்கள். இந்த கோயில பத்தி உங்களுக்கு புடிச்சிருக்கா? இந்த கோயில் நம்ம இந்தியால இருக்க ஒடிசால மிக சிறந்த கோவிலா திகழ்கிறது. கிருஷ்ணரோட இதயம் இன்னும் அங்க துடிச்சிட்டு இருக்குதுன்றத எல்லாராலயும் நம்பப்படுற ஒரு விஷயம். நம்ம இந்துவா இருக்கிறப்போ அங்க கண்டிப்பா போயே ஆகணும். ஏன்னா நமக்கான பாக்கியம் அந்த அந்த இடத்துக்கெல்லாம் போறது. தேங்க் யூ. பாய்.